கோமதியோட நடிப்பு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மீனாவோட நடிப்பு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பேசப்படுது. அது என்ன அப்படின்னா, தங்கமயிலோட ஆதார் கார்டை எங்கே, தங்கமயிலோட ஆதார் கார்டுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்ட்டு தான் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டை கேட்கவும் அவங்க வந்து பதற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது, இவங்க புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ரியாக்ஷன் இருந்தது. இது எல்லாரும் நோட் பண்ணுறாங்க. வெறும் ஆதார் கார்டு தானே கேட்குறோம், இவ கிட்ட வேறு என்ன கேட்டோம், இவ யார் என்ன ஏது, நீ இந்த ஊரில் தான் பிறந்தியா, நீ என்ன ஏலியனான கேட்டோம், இல்லை வெறும் ஆதார் கார்டு தானே கேட்டோம், அதற்கு எதற்காக இவ இவ்வளோ பெரிய ரியாக்ஷனை கொடுக்கணும் அப்படின்னு தான். பாண்டியன் மட்டும் கிடையாது, அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவகிட்ட தங்கத்தை கேட்டோமா வைரத்தை கேட்டோமா, வெறும் ஆதார் கார்டு தானே கேட்டோம், அதற்கே இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் கேட்குறாங்க. சரி, இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து கேட்குறாரு, தங்கமயில் எங்கே உன்னோட ஆதார் கார்டு அப்படின்னு கேட்கும்போது, அது இங்கே இல்லைங்க அப்படின்னு சொல்லி தயங்கி சொல்கிறாங்க. இங்கே இல்லைன்னா என்ன, உன்னோட ரூமில் தானே இருக்கும், எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க ரூம்லேயும் இல்லை. என்னது ரூமில் இல்லையா, அப்போ எங்கே போச்சு உன்னோட ஆதார் கார்டு அப்படின்னு கேட்கும்போது, அதாவது வீட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, வீட்டில் தானே இருக்குது, அதையாவது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு விஷயம் கேட்க தங்கமயில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது அங்கே உள்ள எல்லாருக்கும் வந்து ஒரு எரிச்சல் அடைகிற மாதிரி இருக்குது. என்னடா அதிவா கிட்ட வந்து நீ வைரக்கம்மலை கொண்டு வா, இல்லை உன்னோட தங்கத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னா சொன்னோம், இல்லையே வெறும் ஆதார் கார்டை தானே கேட்குறோம், அதற்கு எதற்காக இவ இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. தங்கமயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா வசமாக சிக்கியிருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு வயசு கூட, இவங்களை விட அக்கா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு இருக்கிறவங்க அவங்க. ஸோ அதனால் ஒரே ஒரு வயசு தானே கூட, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கலை. அவங்க அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயப்படுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிருமோ, பெரிய பிரச்சனை ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு கவலை அவங்களுக்கு இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது, ஆதார் கார்டை எப்படியும் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க என்னதான் தெளிவாக இருந்தாலும் இந்த ஆதார் கார்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா சரவணனும் திருப்பி ஆதார் கார்டு எங்கே, உன்னோட ஆதார் கார்டு எங்கே, ஆதார் கார்டு வேணும், நம்ம ரிஜிஸ்டர் பண்ணல கல்யாணத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் அதையும் தங்கமயில் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எபிசோடில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரவணன் நம்மளோட ஆதார் கார்டு கொடு, அதுதான் நம்ம கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம எதற்காக கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும், நம்ம தான் சொந்தக்காரங்க எல்லாரும் முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, அப்போ எல்லாருக்கும் தெரியும்ல நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எதற்காக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தங்கமயில் கேட்குறாங்க. அதற்கு சரவணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது தங்கமயில் அப்படி கிடையாது, இப்போ நம்ம வெளியூருக்கு போகிறோம்னு வச்சுக்கோயேன், இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு அமெரிக்காவே போகிறேன் அப்படின்னா, நாளைக்கு நீ வந்து என் கூட தங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, நீ என்னோட மனைவி அப்படின்றதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் வேணும்ல, அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீயும் என் கூட வந்து தங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க நான்லாம் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, உனக்கு ஏதோ ஒரு பென்ஷன் இன்சூரன்ஸ் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு நீ என்னோட மனைவி அப்படின்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணும்ல, அப்போ நம்ம கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும்ல, அதுக்கு என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, இப்படி ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு காரணமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க தங்கமயில். அவங்க ஃபைனலாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எதற்குங்க கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும், தேவையே இல்லாமல் அதை ஃப்ரீயாக விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்லவும் வர்றாங்க, எனக்கு வந்து தேவையில்லாத வேலை மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி கூட சொல்லிடுவாங்க போல. அந்த அளவுக்கு தான் தங்கமயிலோட நாலேஜ் இருக்குது. எதற்காக ரிஜிஸ்டர் பண்ணணும், ஏன் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கூட தெரியாமல் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க படிச்சிருப்பாங்களா, ஏன்னா ஒரு ஆதார் கார்டுக்காக இவங்க இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்களே, இவங்க படிச்சிருப்பாங்களா, உண்மையிலே இவங்க வந்து டிகிரி ஹோல்டர் தானா அப்படின்ற விஷயத்தை அவங்க கொஞ்சமாவது அலசி ஆரம்பித்தாங்க அப்படின்னா தங்கமயிலோட ஆட்டமே அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தங்கமயில் தப்பிக்கிறதுக்கான வழி ரொம்பவே கிடையாது. ஏன்னா பாவம் தங்கமயில் எவ்வளோ நாள் தான் பொய்யா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போய் சொல்லி தப்பிக்கிறதே பெரிய விஷயம். இவங்க சொல்கிறதுல முக்கால்வாசி பொய் தான், எல்லாத்துலேயும் பொய்யா சொல்லி அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் அவங்களே மாற்றிக்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னா, நாளைக்கு இந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, அதில் வந்து இவங்க இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. தங்கமயில் வந்து பெருசாலாம் எந்த தப்பும் பண்ணலை, நிறையா போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க, நிறையா போய் சொல்லலை, எக்கச்சக்க போய் 1000 பொய்க்கு மேலே சொல்லியிருப்பாங்க போல இருக்க. அந்த ஒரு கல்யாணத்துக்காக எல்லா விஷயத்தையும் கொஞ்சமாக சரவணன்கிட்ட சொல்லணும், நான் இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லியிருக்கேங்க அப்படின்ற மாதிரி சொன்னார்னா கொஞ்சம் திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு எல்லா பொய்யையும் மறைச்சி எல்லா பொய்யையும் இல்லை அப்படி கிடையாது இப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிற தங்கமயிலுக்கு இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனை வரதான் போகுது. இதெல்லாம் சாதாரண பிரச்சனை, இதை விட பெரிய பிரச்சனைலாம் அவங்களுக்கு வந்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க சொல்கிற பொய்களோட அளவுகள்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போ தங்கமயிலை பற்றின விஷயங்கள், ஆனால் தங்கமயிலை பற்றின பேசுகிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே சந்தேகத்தை ஏற்படுத்துது. முக்கியமாக அரசி வந்து சமையல் அறையில் எல்லாரும் இருக்கும்போது ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. தங்கமயில் அவங்க பேசுகிற விஷயங்கள், அவங்ககிட்ட
ஆதார் கார்டு கேட்கும்போது அவங்களோட ரியாக்ஷனை யாராவது கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதற்கு வீட்டில் இருந்து மீனா முதல்ல கையை தூக்குறது மீனா தான். ஆமாம் நான் கவனித்தேன், அவங்களோட மூஞ்சே சரியில்லை மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜியும் அதே விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம் நானும் பார்த்தேன், வெறும் ஆதார் கார்டு தானே கேட்குறோம், அதுக்கு எதுக்கு அவங்க அப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜியும் பேசுகிறாங்க. கோமதிக்கு இதில் பெருசாக ஒன்றும் தெரியல. என்னடி பிரச்சனை இருந்த போது ஆதார் கார்டை கொடுக்குறதுல ஒரு பிரச்சனை இருக்காது, ஆதார் கார்டில் அவள் போட்ட அசிங்கமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்கமயில் உள்ளே வர்றாங்க. டக்குனு இவங்க பேச்சை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணோன்னே நீங்கள் சீக்கிரட்டாக பேச போகிறீங்களா, நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாதா, நான் வேணால் கிளம்பட்டா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை தங்கமயில் நாங்கள் உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குதோ அதை கேட்குறாங்க. இல்லை தங்கமயில் நீ வந்து வெறும் ஆதார் கார்டு தான் கேட்குறாங்க, அதற்காக நீ எதுக்கு இப்படி வந்து பயந்து பம்மி, உன்னோட முகத்தில் ஒரு கவலை தெரியுதே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கவலையா என் முகத்துலையும் அப்படிலாம் இல்லையா, எனக்கு அதெல்லாம் தெரியாதே அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் அவங்களோட மழலை தன்மையால் அவங்க பேச ட்ரை பண்ணுறாங்க. இப்போ தான் மீனா அவங்களோட வார்த்தை எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா வெறும் ஆதார் கார்டு அப்படின்னு கேட்கும்போதே நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு பம்புறீங்க அப்படின்னா அப்படி என்னதான் இருக்குது உங்கள் ஆதார் கார்டில் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கோமதி ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அந்த ஃபோட்டோ இஷ்யூ, அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆதார் கார்டில் என் ஃபோட்டோவே என்ன மாதிரி இருக்காது, எனக்கே இப்போ வரைக்கும் அது நான் தான் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது, இவளுக்கு என்ன பண்ணுறது, இவள் ஃபோட்டோ ரொம்ப கொடூரமாக இருக்கும், அதனால அவள் கொடுக்கறதுக்கு யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து தங்கமயில் பிடிச்சிக்கிறாங்க. ஆமத்தை அதே விஷயம் தான், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்களே, எப்படி கண்டுபிடிச்சிங்க, என்னோடய ஃபோட்டோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அசிங்கமாக என்னாலேயே பார்க்க முடியாதுன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு இருக்கும், அதனால தான் நான் என்னோடய ஃபோட்டோவை கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தங்கமயில். உடனே அதற்கு பதில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, என்னோடய ஃபோட்டோ அப்படி தான் இருந்தது, நான் கொடுத்தேனா இல்லையா, ஸோ நீ என்ன பண்ணுற அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிக்குது. தங்கமயிலுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, எடுத்து தான் ஆகணும், கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இல்லை நான் தரமாட்டேன், என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால தங்கமயில் வந்து சரி நான் எடுத்து கொடுத்துட்றேன், ஆனால் இதோட ஒரிஜினல் வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்குது, நான் அங்கே போய் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா தாயை நீ முதல்ல எங்கே வேணால் போய் முதல்ல அந்த ஆதார் கார்டை எடுத்துக்கொடு, ஏன்னா தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லி தங்கமயில் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ தங்கமயில் போய் பாண்டியன்ட்ட போய் பர்மிஷன் கேட்குறாங்க. மாமா அந்த ஆதார் கார்டு எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரேனே அப்படின்ற மாதிரி சொல்ல சரிம்மா நீ போய் வாங்கிட்டு வந்துடு, ஏன்னா முக்கியமாக தேவைப்படுது இல்லையா, கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ தங்கமயில் போகிறாங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட போய் பேசுகிறாங்க. அம்மா நான் மாட்டிக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறாங்க. என்னடி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஆதார் கார்டை கேட்குறாங்க இல்லையா, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா என்னோட ஏஜ், இந்த விஷயம் தெரிச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும், அங்கே ஒரு சின்ன விஷயம்னாலே பெருசாக ரியாக்ட் பண்ணுவாங்க, இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம மறைச்சி கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு அவ்வளோதான், அத்தோட நான் காலி, இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டில் இருக்க முடியாது, என்னை அந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட மனக்குமுறலை அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதற்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் எதுவும் ஆகாது, நீ நான் சொல்கிற மாதிரி செய்யும், எப்படியாவது சமாளிக்க மட்டும் பாரு, வேறு ஆதார் கார்டு கூட நம்ம எடுத்து கொடுத்துருவோம், எப்படியாவது ஒரு டூப்ளிகேட்டையாவது நம்ம கொடுத்துருவோம் ஏன், அதனால் ஆதார் கார்டை பற்றி நீ எதுவுமே யோசிக்காத, நீ வந்து அவங்கள எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றத மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையில் பாண்டியன் அண்ட் செந்தில் இவங்க 2 பேரும் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது மீனாவோட அப்பாவை பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஆச்சரியம், மீனா வந்து வந்தாலா இல்லையான்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் விசாரிக்கிறாங்க. என்ன சம்மந்தி எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் நலம் விசாரிச்சுக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் சம்மந்தி, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நானும் நல்லா இருக்கேன் சம்மந்தி, என்ன விஷயம் இந்த பக்கம் வந்திருக்கீங்க, டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சம்மந்தி நான் கண்ட நேரத்தில் தான் டீ சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்கிறாரு. அதற்கு அவர் இருந்துக்கிட்டு நான் கண்ட நேரத்துலலாம் சாப்பிடுவேன், ஏன்னா எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நான் டீ குடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி தங்கமயில் வந்தாங்களா அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேட்குறாரு. தங்கமயில் அவ எதுக்கு இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும், அதற்காக ஆதார் கார்டு வாங்கிட்டு வர சொன்னேன், அதான் தங்கமயில் இங்கே வந்தாலா அப்படின்ற மாதிரி இவர் கேட்க அப்படியா நல்ல விஷயம் தானே, இந்த விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்களே பேசிட்டீங்க, உண்மையிலே இது ஒரு சூப்பரான விஷயம், சரி இப்போ நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை தங்கமயிலோட ஆதார் கார்டு எடுக்கிறதுக்காக தான் அவள் வந்தான், அவளை தானே சம்மந்தி ஆதார் கார்டு தானே வேணும், அதுக்கு எதுக்கு நீங்கள் அவகிட்ட கேட்குறீங்க, நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் கொடுத்துருப்பேன், அவளோட ஆதார் கார்டு அவளோட பேன் கார்டு எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது, அந்த வீட்டில் உள்ள எந்த தேவை இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட இருந்து கேட்டிருந்துருக்கலாம்ல நான் எடுத்து கொடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட ஆதார் கார்டை எடுத்து கொடுத்துட்றாரு. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாண்டியன் என்ன ஏஜ் என்ன வருஷம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணலை. ஒருவேளை தங்கமயில் அமைதியாக இருந்தால் யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க போல, அவங்களே தான் வாயை கொடுத்து மாட்டிக்கிற போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இவங்க பேசிட்டு ஆதார் கார்டை வாங்கிட்டு அப்படியே நகர்றாங்க. அப்போ தங்கமயில காட்டுறாங்க. தங்கமயில் வந்து அவங்க அம்மா கிட்ட அவங்களோட மன குமுறலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ணுறது, இப்படி போய் மாட்டிக்கிட்டோமே, என்னதான் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா இருந்துக்கிட்டே என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் பிரச்சனை கல்யாணத்துக்கு முன்னாடி வரும்னு உனக்கு தெரியாதா, எல்லாம் தெரிஞ்சு தானே கல்யாணம் முடிச்சேன், இந்த பிரச்சனையெல்லாம் நீ தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தங்கமயிலும் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வர்றாரு, வாசலில் பாட்டு பாடிக்கிட்டே வர்றாரு. நான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பாண்டியன்ட்ட சொல்லியிருப்பாரு, நாங்கள் இந்த மாதிரி மொத்தமாக தான் காய்கறி சாமான் மளிகை சாமான்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம உங்கள் கடையிலே கொடுத்துட்டா நீங்கள் அங்கேயே வாங்கி தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சம்மதி இப்படி சொல்லிட்டீங்க, நம்ம கடை இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வெளியே அலையிறீங்க, நீங்கள் சரக்கு லிஸ்ட்டை மட்டும் கொடுங்க, நான் டேன் உங்களுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இப்போ அந்த விஷயத்தை வந்து வீட்டில் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி சம்மதிட்ட பார்த்து பேசினேன், அவர்கிட்ட மளிகை சாமான்லாம் எனக்கு நீங்களே போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், அவரும் போட்டுறேன்னு சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட நம்ம காசு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அவரும் நம்மக்கிட்ட காசு எதுவும் எதிர்பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்ல, அதற்கு தங்கமயில் இருந்துக்கிட்டேப்பா நீங்கள் வேற சும்மா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. இப்போ என்னம்மா பாதி விலைக்கு கொடுத்து வாங்கிடுவோமே, அதில் என்ன உனக்கு பிரச்சனை, அதெல்லாம் காசு கொடுக்காமலாம் இருக்க மாட்டோம், ஒரு பாதி விலையாவது கொடுத்து வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசும்போது பேச்சு வாக்கில் இன்னொரு விஷயமும் நடந்தது. தங்கமயிலோட ஆதார் கார்டு கேட்டு அவங்க அலைஞ்சாங்க போல, நான் அந்த ஆதார் கார்டையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தங்கமயிலோட உயிரே நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தை இவங்க எல்லாரும் மறைச்சிக்கிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அந்த விஷயத்தையே அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ தங்கமயிலுக்கு வந்து எந்த பண்ணுறதுன்னே தெரியல, அவங்க அப்பா பண்ண வேலையால் எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க போகிறோம், எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா இது வந்து சாதாரண பிரச்சனை கிடையாது, இதால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், அந்த குடும்பத்தால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ தங்கமயிலுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் தங்கமயில் ரொம்ப பொறுமையாக நிறையா விஷயங்களை பொறுத்து போய்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க அம்மா வந்து என்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நீ வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னா எப்படியாவது அந்த வீட்டோட நிர்வாகத்தை உன் கண்ட்ரோலில் எடுத்துடணும், நீ இல்லைன்னா அந்த வீட்டில் எதுவுமே இயங்கக்கூடாது, அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம், எப்படி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ பாப்புலராக இருக்கிறாங்க, அது போக அவங்களோட குடும்பத்துக்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது, அதை போய் உடச்சிட்டு இவங்களால போய் நிற்க முடியுமா, அவங்க அம்மா சொல்லி கொடுக்குற ஐடியாவை பாருங்கள் எவ்வளோ கேவலமான ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கேட்டுட்டு போய் இவங்களும் ஒரு சில விஷயங்கள்லாம் செயல்படுத்துகிறாங்க. இவங்க நினச்சிருந்தாங்கன்னா, அதாவது மீனா ராஜி இவங்கெல்லாம் நினச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரே விஷயத்தில் தங்கமயிலோட கதையவே முடிச்சு விட்டுருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் தங்கினாங்க இல்லையா, டூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இவங்க பண்ண வேலை என்ன அப்படின்றத இவங்க ஒரே நிமிஷத்தில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தங்கமயிலோட சாம்ராஜ்யமே தகர்ந்திருக்கும். தங்கமயிலால் இதுக்கப்புறம் எந்திரிச்சு கூட வர முடியாது. அந்தளவுக்கு எல்லாரும் பார்த்து, ஏன் பாண்டியன் வந்து காரி துப்பியிருப்பார், நீ என்னமா பண்ணியிருக்க, நீ எவ்வளோ கேவலமான வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி காரி துப்பியிருப்பார். அந்த ஒரு விஷயத்தை அவங்க நினச்சிருந்தாங்கன்னா எப்போயோ சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நல்ல மனசை நம்ம தங்கமயில் புரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒதுங்கி போனாங்க, இல்லை அப்படின்னா அவங்க கூட ஒத்து போனாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு தங்கமயிலும் இல்லை எங்கள் அம்மா சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தை என் கண்ட்ரோலில் எடுத்து ஏன் கீழே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே செய்ய முடியாது. அது உங்களுக்கு தெரியல, கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது புரிஞ்சுக்கிடுவாங்க, லேட்டராவது புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் இப்படி தான் அவங்க அம்மா சொல்கிறத கேட்டு இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன யோசிச்சாலும் அது நடக்க முடியாது, நடக்க போகிறது கிடையாது அப்படின்றது நமக்கு தெரியும். கூட சீக்கிரமே அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்போ கதைக்குள்ளே வருவோம். தங்கமயில் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, நம்ம ஆதார் கார்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ இப்போ அதே ஆதார் கார்டை தூக்கி அவங்க அப்பா அவங்க கையில் கொடுத்துட்டாங்க. அந்த ஆதார் கார்டு மூலியமாக இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, ஒருவேளை ஏஜ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாகும். என்னமா சொல்கிற, என்ன ஏஜில் நீ கல்யாணம் முடிச்சிருக்க, நீ வந்து என் பையனோட ஒரு வயசு மூத்த பொண்ணா, அக்காவை தான் கல்யாணம் முடிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுவார் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நடக்க போகிற விஷயங்களால் அவங்க எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்றத விட அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது, இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க பாவம், உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா அவங்க பாவம், அவங்க அம்மா பேச்சு கேட்டு அவங்க வசதிக்கு என்னவோ அந்த விஷயத்த பண்ணியிருந்துக்கலாம். ஆடம்பரமாக கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி இப்போ தங்கமயில கோர்த்து விட்டு தங்கமயிலால் நமக்கு வாழ்க்கை வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மூலிமா நமக்கு நிறையா பணம் வரும், நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ண விஷயத்தால் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது அப்படின்னா இவங்களை சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு மாறி இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக இதற்கு ஒரு முடிவு உண்டு, முடிவு இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது, ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு எப்போ வரும், எப்படி வரும், யாரால் வரும் அப்படின்றதான் இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவேல் அண்ட் சக்திவேல் இவங்களோட குடும்பத்தோட கதை தான் போய்கிட்டு இருக்குது. அவங்க கதை பெரிய கதையாக இருக்குது. அதுலேயும் சோகத்துலேயும் பெரிய சோகம் என்ன அப்படின்னா குமாருக்கு கல்யாணம் நடக்காது தான். குமாரோட கேரக்டருக்கு இதுக்கப்புறம் யாராவது பொண்ணு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். அவன் பண்ண வேலைகள்லாம் அப்படி. இப்போ முத்துவேல் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா இதுக்கப்புறம் வெளியே பொண்ணு தேடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதனால் அவங்க தம்பிக்கிட்ட சொல்கிறாரு, பொறுமையாரு, நம்மளோட சம்மந்தத்தில் ஏதாவது பொண்ணு வருதான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே சக்திவேல் வேறு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம இதுக்கு கையில் நெய்யை வச்சுக்கிட்டு வெண்ணெய் கலையணும் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக்லாம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா
சொந்த பொண்ணு இருக்குது, அதுக்கப்புறம் நீ எதுக்கு வந்து வெளியெல்லாம் பொண்ணாலேற விடு, அரசியை நம்ம தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தை பழி வாங்கினது யாரு? பாண்டியன். அப்போ அவன் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னா அதற்கு ஈக்குவலாக நம்ம ஒரு சம்பவம் செய்யணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த குடும்பத்துக்கு எப்படி அவமானம் வந்ததோ அந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வரணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அவமானம் என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியாது இல்லையா? அதை நம்ம காட்டணும் அப்படின்னா அரசியை நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். அப்படி நீ பண்ணும்போது தான் அவளுக்கு வந்து ஒரு பயம் வரும், ஒரு பதட்டம் வரும், அவனுக்கு வந்து ஒரு நடுக்கம் வந்துடும், நம்மளை நினைச்சாலே அவன் பயப்பட ஆரம்பிச்சிருவான், நம்மளை வந்து பலி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நம்ம குடும்பம் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு முழு காரணம் பாண்டியன் தான். பாண்டியனால தான் நம்ம குடும்பமே அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பழி தீர்க்கணும் அப்படின்னா அவன் பண்ண வேலையை, அவனை பண்ண விஷயத்தையும் நம்ம திரும்ப அவனுக்கு பண்ணணும். அப்போ தான் நம்மளோட வலி என்ன அப்படின்றது அவனுக்கு புரியும். இல்லை அப்படின்னா அது வரைக்கும் புரியாது. அப்போ அவனுக்கு நம்ம ஒரு தரமான சம்பவம் செய்யணும், ஒரு தரமான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய போகிற சம்பவத்தை அவன் நினச்சி கூட பார்த்துருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சம்பவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பன் மகனுக்கு சொல்கிற அட்வைஸை பார்த்தீங்களா? அங்கிட்ட அம்மா வந்து மகளுக்கு சொல்கிற அட்வைஸ் பார்த்தீங்களா? ரெண்டுமே எப்படி இருக்குது? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம தங்கமயிலோட அம்மா அவங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் அப்படியே தீயாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கிட்ட இப்போ குமாருக்கு அவங்க அப்பா ஆரம்பிச்சிருக்காரு போல இருக்குது, சக்திவேலு, நீ இப்படியெல்லாம் பண்ணிடு, நீ வந்து அரசியை லவ் பண்ணு, அரசியை கல்யாணம் பண்ணி அப்போ தான் வந்து அரசியை கூட்டிகிட்டு வந்துடு. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இதை விஷயத்தை அந்த பொண்ணு பண்ணிச்சான், அதாவது ராஜி பண்ணாங்களாம், கோமதி பண்ணாங்களாம், அதனால் நீ அதே விஷயத்த பண்ணு, அப்போ தான் அவங்களுக்கு வந்து அடி தெரியும். ஏன்னா அவன் குடும்பம்னு சொல்கிறான்ல, அவனுக்கு பெரிய குடும்பம் இருக்குது. அப்போது அவமானம்னா என்ன அப்படின்றத நமக்கு அப்பா அவனுக்கு நம்ம காட்டுவோம். அவனுக்குன்னு ஒரு அவமானம் ஏற்பட்டால் தான் அவனுக்கு அதுக்கான வலி தெரியும், பெயின் என்ன அப்படின்னு தெரியும். அது வரைக்கும் அவனுக்கு வந்து அந்த அவமானம் அசிங்கம்னா என்னன்னே தெரியாது. அந்த அசிங்கத்தை அவமானத்தையும் இதுதான் அப்படின்றத நம்ம அவனுக்கு காட்டுவோம். அப்போதாவது அவன் புரிஞ்சுக்கிடுவான்ல, இதுதான் அசிங்கம், இதுதான் அவமானம் அப்படின்னு. அப்போ நம்ம அதை செய்யணும், அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான யோசனை, ஒரு கேவலமான ஐடியாவை கொடுத்துருக்காருங்க நம்ம சக்திவேலு. இதெல்லாம் மனசில் ஏற்றிக்கிட்டு குமாரும், அப்பா நீ கவலைப்படாதப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன சொன்னாலும் நீ எதுக்கு வருத்தப்படுற, நான் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணணும் மட்டும் நீ சொல்லு, மிச்சத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் இறங்கியிருக்கான். இவன் எங்கே போய் அடி வாங்க போகிறான்னு தெரியல. ஏற்கனவே எல்லாருக்கிட்டே அடி வாங்கிட்டு இருக்கான். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அடி பொழக்கிறாங்க. இதில் புதுசாக யார்கிட்ட போய் எங்கே சிக்கி அடி வாங்க போகிறானோன்னு தெரியல. ஆனால் அவன் அடி வாங்குறது மட்டும் உறுதி அப்படின்றதுல கண்டிப்பாக எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் யார்கிட்ட புதுசாக அடி வாங்க போகிறோம் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்து நடக்க போகிற பிரச்சனைகள் அண்ட் திருப்பு முனைகள் சூப்பராக போய்கிட்டு இருக்குது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ தங்கமயிலோட பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அது ரொம்ப ஒரு டல்லாக ஒரு போரிங்காக தான் போய்கிட்டு இருக்குது. ஒன்று கூடிய சீக்கிரமே தங்கமயிலை பற்றின உண்மைகள் வெளியே வரணும், அல்லது இவங்களாவது கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். தங்கமயில் யார், என்னெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். ஸோ அப்படி எதுவுமே செய்யாமல் அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரதான் செய்யுது. ஸோ இவங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தங்கமயில் யார், அவங்க பின்னாடி யார் இருக்கா, அவங்க என்னென்னலாம் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் இவங்க எப்போ கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ தான் தங்கமயிலோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கமயிலை பற்றின விஷயங்கள் மர்மமாகவே தான் இருக்கும். இப்போ வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது. இதுக்கப்புறமும் மர்மமாக இருக்கக்கூடாது அப்படின்னா நம்மளோட ஆசை. ஏன்னா தங்கமயில் வந்து நல்லவங்களாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க யார் அப்படின்றத இப்போ வரைக்கும் நம்மளால் ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்கு வர முடியல, புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா மட்டும் கூட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடித்து சொல்லலாம் தங்கமயில் ஒரு நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அம்மா பேச்சையும் கேட்குறாங்க. சில நேரங்களில் அவங்களாவே சொந்தமாக சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதனால் தங்கமயில் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத கூட நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியல அப்படின்னா பாருங்களேன், அவங்களோட கேரக்டர் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயிலை பற்றின உண்மைகள் சீக்கிரமே வெளியே வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா தங்கமயில் கண்டிப்பாக இது சும்மா விட மாட்டாங்க. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்றும் கிடையாதுடி, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, நீ இப்படியே போய்கிட்டு இருந்தது அப்படின்னா நீ யார் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா கோடு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடு அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க. அதாவது நீ இதை விட ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ணு, அப்படி ஒரு பிரச்சனையை நீ கிரியேட் பண்ணிட்ட அப்படின்னா இப்போ இருக்கிற பிரச்சனையை வந்து அவங்க மறந்துடுவாங்க, அப்போது உன்னை பற்றின விஷயங்களை அவங்க டீலில் விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அதையும் கேட்டு தங்கமயில், ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதான், நல்லா இருக்குது, அப்போது நம்ம புதுசாக ஏதாவது பிரச்சனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இதுக்கப்புறம் செயல்பட போகிறாங்க. இதுக்கப்புறம் தங்கமயில் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் தப்பிக்கணும், தனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அதை நோக்கி அதை வச்சு தான் அவங்க செய்ய போகிறாங்க. அதனால் தங்கமயில் இதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவங்க அசந்தாங்களோ இல்லை ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்களோ அதோடு அவங்க காலி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஒற்றுமை
ஒற்றுமையாக இருக்கிறாங்க. தங்கமயிலை தவிர தங்கமயில் வந்து இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளே சேர முடியல அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் வெளியிலேருந்து யாரும் கிடையாது. அவங்க தான். அவங்க அம்மா சொல்கிறது இதுக்கப்புறம் கேட்காம, இல்லைம்மா அது என்னோட வாழ்க்கை, நீ எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன், அது என்னோட வாழ்க்கை, அது என்னவோ எதுவோ அதை நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீ உன் வேலையை பாரு, நீ என் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு எங்கள் அம்மா சொல்கிறது எனக்கு வேத வாக்கு, எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன், அதை கேட்பேன், அதுவே எனக்கு சத்தியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது, ஜீரணிச்சிக்க முடியாத ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் தங்கமயில் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இந்த பிரச்சனையை சமாளித்து அந்த பிரச்சனைக்குள்ளேருந்து வெளியே வர போகிறாங்க. இது வந்து ஒரு காமனான பிரச்சனை கிடையாது தங்கமயிலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு பொய் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி இந்த பொய் சொல்லியிருக்கோமே, இதுலேருந்து வந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கலாம். ஆனால் அவங்க சொன்னது எல்லாமே பொய்ன்றதுனால அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றது அவங்கள யோசிச்சாகணும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரிஞ்சாலும் தங்கமயிலுக்கு ஒரு ஆபத்தான ஒரு கட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்குது. இதுலேருந்து எப்படி அவங்க மீள போகிறாங்க, எப்படி இதுலேருந்து தப்பிக்க போகிறாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். நிச்சயமாக தங்கமயிலுக்கு ஒரு சரியான தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா தங்கமயிலோட விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டே இருக்குது, உருவெடுத்துக்கிட்டே இருக்குது, அது மாறிக்கிட்டே இருக்குது. அப்படின்றதுனால தங்கமயிலால் இதில் வந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெளியவே வர முடியாத ஒரு பிரச்சனைக்குள்ளே அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க இன்னும் நிறையா கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது போக இந்த குடும்பத்தோடு அவங்க இன்னும் ஒத்து போகணும். அப்படி ஒத்து போகும் பட்சத்தில் தான் இவங்க வந்து அவங்களுக்கு எதுனாலும் செய்வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.